உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்கரம் மற்றும் மீனத்தில் ராகு. முதலில் மேசம். குரு, சனி, கேது இவைகள் வலிமை வாய்ந்த கோள்கள். இவர்கள் நல்ல விதத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழிலிலும் தொழில் மூலம் கிடைக்கும் வருவாயிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராசிக்கு 2இல் குரு இருப்பதால் தனவரவுகளுக்கு குறைவிருக்காது. 6இல் உள்ள கேது உங்கள் இஷ்டத்தை பூர்த்தி செய்வார். இதுவரை 2ஆம் இடத்திலிருந்து இருந்த ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் செல்கிறார். இது வெற்றி ராசி என்பதால் மனதில் தைரியம் கூடும். முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழில் குறுக்கீடுகள் அகலும். வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. உடன்பிறப்புகள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சிறப்புண்டு. தன குடும்பாதிபதியான சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார். எனவே பொருளாதாரம் வந்தாலும் அவைகளை கவனத்துடன் கையாளவில்லை என்று சொன்னால் உங்களை அறியாமலேயே இழப்பு ஏற்படும். பரிகாரம். சுக்கிரன் வலிமை குறைந்திருப்பதால் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று தீபமேற்றி வாருங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் இதுவரை உங்கள் சுகஸ்தானத்தில் சூரியனோடு இருந்தார். இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறார். உங்களுக்கு ஆதரவாக இருப்பது புதன். தன குடும்பாதிபதியான புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுவது சிறப்பு. அதனால் சற்று முயன்றால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாய்ப்பு உண்டு என்பதையும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு. கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். தாய் வழி உறவுகள் கை கொடுக்கும். சொந்த வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டு. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் கவனத்தோடு இருப்பவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி பெறும். முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுக்கிரன் நீச்சமடைகிறார். ராசிநாதன் நீசமடைவது என்பது வலிமை குறைவு. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பரிகாரம். அரசு மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்கள். அல்லல்கள் தீரும். அடுத்தது மிதுனம். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறார். ராசிக்குள் லாபாதிபதியான செவ்வாய் நுழைவது சிறப்பு. இதன் மூலம் உங்கள் வேலை வாய்ப்பு முன்னேற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்புண்டு. இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். தொழில் புரிபவர்களுக்கு புதிய முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்ம ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். விரையாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருந்த சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்துகளில் சில இடர்பாடுகள் ஏற்படலாம். கற்பனையான எண்ணங்களால் மனதில் குழப்பங்கள் வரலாம். பரிகாரம். ஞாயிறு தோறும் சூரிய நாராயணரை வணங்குங்கள். தினம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களது அனைத்து தேங்கும் காரியங்களும் வேகமெடுக்கும். அடுத்தது கடகம். 3ஆம் இடத்தில் லாபாதிபதியான சுக்கிரன் இருக்க, குரு லாபஸ்தானத்தில் இருக்க, குருவும் சுக்கிரனும் பார்வையால் இணைய நல்ல பல யோகங்கள் உண்டு. புதனும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றார். குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கேது சுபபலத்தோடு இருப்பதால் உங்களது அனைத்து எண்ணங்களும் நிறைவேறும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தரும். காரிய தடைகள் விலகும். ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புண்டு. பஞ்சமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் புகுவதால் சிலர் வீடு மனை கட்டி விடுக்கும்படி நேரலாம். சூரியன் பலவீனமாக இருப்பதால் பிறரை பகைத்து கொள்ள வேண்டாம். அஷ்டமச்சனி நடப்பதால் கையில் சேமிப்பு தங்காது. பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது சிம்மம். 3-10 சுக்கிரன் கேதுவோடு தனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார். செவ்வாய் பலம் பெற்று 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செல்வாக்கு கூடும். சகோதர வழியில் உதவிகள் வரும். தனவரவு நன்றாக இருக்கும். உறவினர் மூலமாக பணம் பெறுவீர்கள். பத்திரிகை, தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வழிகள் பிறக்கும். சூரியன் ராசியில் இருப்பது பலம்தான் என்றாலும்
கோல்சார ரீதியில் ராசியில் புகும்போது சில தொல்லைகளை தந்தே செய்வார். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். 7ஆம் இடத்தில் உள்ள சனி பலமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் விட்டு தந்து செல்ல வேண்டும். ராசிக்குள் சந்திரன் 1/9/2024 முதல் 4/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய வழிபாடும் பைரவ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்தது கன்னி. சிலருக்கு புதிய வீடு கட்டும் அமைப்பு உண்டு. சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நன்கு உழைத்து வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். ராசிக்கு 9இல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சுபகாரிய தடைகள் நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்புண்டு. செவ்வாய் சற்று பலம் குறைந்திருப்பதால் சகோதர உறவுகளை கவனமோடு பராமரிக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளால் கருத்து மோதல்கள் வேண்டாம். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். ராசிக்குள் சந்திரன் 4/9/2024 முதல் 6/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள். உங்களது அனைத்து எதிர்ப்புகளும் விலகும். அடுத்தது துலாம். புதன் உங்கள் லாபராசிக்கு வந்து சூரியனோடு இணைகிறார். பல நன்மைகள் கிடைக்கும். பத்திரிகை, தகவல் தொழில்நுட்ப துறைகளில் வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். தந்தை வழி உறவுகள் சிறக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் உண்டு. வருமானம் குறையாது. 11ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் உதவிகள் உண்டு. அதை போலவே ராகு 6இல் இருப்பதும் உங்கள் முயற்சிகளை ஊக்குவிக்கும். ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சமடைகிறார். ராசிநாதன் நீச்சமடைவதன் மூலம் அவர் பலம் குறைந்தாலும் 12ஆம் இடத்தில் அவர் வலு குறைந்திருப்பது நன்மைதான். விரயங்கள் குறையும். ஆனால் அதே சமயம் ராசிநாதன் பலம் இழப்பதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை கவனமாக செய்ய வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். சனியும் வக்கரகதியில் இருப்பதால் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம். ராசிக்குள் சந்திரன் 6/9/2024 முதல் 8/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். உங்களது வினைகள் தீரும். அடுத்தது விருச்சிகம். கலத்திரக்காரனான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறார். சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு இருப்பதும் நல்ல அமைப்பு. சப்தமஸ்தானத்தில் உள்ள குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதும் சிறந்த அமைப்பு. புதிய வியாபார யுக்திகள் பலனளிக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைவதால் கஷ்டங்களை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். தொழிலிலும் சிறிய இடர்பாடுகள் நேரலாம். அவசர முடிவுகளும் முன்கோபமும் தூண்டப்படும் என்பதால் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்கள். நன்மையான பலன்கள் வசமாகும். அடுத்தது தனுசு. 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் குரு உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருப்பதை வைத்து ஆராயும் பொழுது சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு. மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மாற்றமும் பதவி உயர்வும் உண்டு. வீடு, வாகனம் முதலியவற்றை வாங்கும் யோகம் உண்டு. 3ஆம் இடத்தில் சனி நன்றாக பலத்தோடு இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிக்கும். 10ஆம் இடத்தில் கேது நல்ல அமைப்புடன் இருப்பதால் திடீர் வரவுகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்புண்டு. சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். அதனால் உடலிலும் மனதிலும் சோர்வினை உணர்வீர்கள். பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அடுத்தது மகரம். சுக்கிரன் பாகிஸ்தானத்துக்கு நகர்கிறார். 5ஆம் இடத்தில் குருவோடு இருந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் பயிற்சியாகிறார். இதனால் மனதில் தைரியமும் ஆற்றலும் பிறக்கும். காரிய தடைகள் விலகும். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை வெல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களும் வரும். அதை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அஷ்டமத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் யாருடனும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். முன்கோபத்தை கைவிட வேண்டும். கண்ணெரிச்சல், உடம்பில் அரிப்பு, உஷ்ண வியாதிகள், அஜீரண கோளாறு முதலானவை ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்பதால் உணவு மற்றும் ஓய்வு விஷயத்தில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம்
1/9/2024 இரவு 9:35 முதல் 4/9/2024 காலை 9:40 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். கோயில் பிரகாரத்தை மனமுருகி வலம் வாருங்கள். அடுத்தது கும்பம். சுகாதிபதி சுக்கிரன் அஷ்டம ராசியில் கேதுவோடு இணைகிறார். இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு மாறி உங்கள் லாபஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். செவ்வாய் பலம் அதிகரித்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதற்கான புதிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எந்த பிரச்சனையிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு வாய்ப்பு குறையும். வருமானமும் சற்று பாதிக்கும். வார இறுதியில் இந்த நிலை சரியாகலாம். ஜென்மச்சனி நடந்து கொண்டிருப்பதால் வீடு மனை வாங்கும் பொழுது பத்திரப்பதிவை சரிபார்க்கவும். சந்திராஷ்டமம் 4/9/2024 காலை 9:41 முதல் 6/9/2024 இரவு 10:45 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது மீனம். தன குடும்பாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீசமாக கேதுவுடன் இணைந்து ராசியை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருப்பது சிறப்பு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பார்கள். முக்கியஸ்தர்களின் சந்திப்பின் மூலம் உங்கள் சிக்கல்கள் தீரும். இடமாற்றம் ஊர் மாற்றம் நீங்கள் விரும்பியபடி நடைபெறும். சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்களை எச்சரிக்கையோடு கையாளாவிட்டால் செலவு வைக்கும். ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. சந்திராஷ்டமம் 6/9/2024 இரவு 10:46 மணி முதல் 9/9/2024 முற்பகல் 11:14 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். முடிந்த போதெல்லாம் பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.